சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தானங்கள், அதுலேயும் பெண்கள் தன்னோட வாழ்நாளில் இந்த தானங்களை கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன தானம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நிறைய விதமான தானங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்தந்த தானங்கள் கண்டிப்பாக பெண்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இதை பண்ணுறது மூலமாக தன்னோட வம்ச வழியில் வரக்கூடிய அனைவருக்குமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நம்மளோட உற்றார் உறவினர்களுக்கு நீர் மோர் கொடுக்கறதுலேருந்தே ஆரம்பிக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவங்க அவங்க எந்த மாதிரி என்ன அலைகளோட வர்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த நீர் மோரானது அவங்களோட மனதை குளிர வைக்கும். அதனால் அவங்க எதிர்மறை எண்ணங்களோட வந்தால் கூட அதனோட தாக்கம் நம்மளுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள், கன்னி பெண்களுக்கு கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் அதில் ஒரு கன்னி பூவாவது வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம குங்குமம் கொடுக்கும்போது அவங்க எடுத்து அவங்களோட தாலியில் வச்சுக்கும் போது, நெற்றியில் பூசிக்கும் போது கூட அவங்களோட எண்ணங்கள், அந்த நொடியில் அவங்களோட எண்ணங்கள் கண்டிப்பாக மாங்கல்ய பலம் அதிகரிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் அந்த குங்குமத்தை எடுத்து தன்னோட தாலியில் வச்சுப்பாங்க. அந்த எண்ண அலைகளானது நம்மளையும் நம்ம வீட்டிலையும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்பவுமே முக்கியமானது. மஞ்சள் கயிறு தானம் பண்ணுறது, மஞ்சள் கிழங்கு தாலி சரலோட தானம் பண்ணும்போது நம்மளோட மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை நீங்கள் கோவிலுக்கு போகும்போது 3, 5, 7 அப்படின்னு சொல்லிட்டு சுமங்கலிக்கு இதை நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பு. அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்போடு இருக்கீங்க, என்னால் இது செய்ய முடியும் அப்படின்னா தாலி வாங்கி கொடுக்கறது, கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களோட திருமணத்துக்கு தாலி வாங்கி கொடுக்கறது ரொம்பவுமே சிறப்பு. இப்போ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்றதால தான் தாலி சரடும் மஞ்சக்கிழங்குமாவது வச்சு நம்ம தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வஸ்திர தானம் பண்ணுறது. வஸ்திர தானம் பண்ணுறதால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கும் சரி நம்மளோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தானத்தையும் பெண்கள் தன்னோட வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து அன்னதானம். அதுவும் முக்கியமாக நம்ம வீட்டை நோக்கி எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு நிற்கிறவங்க கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுவும் பெண்கள் சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பெண்கள் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்றாங்கன்னா, பெண்கள் பொதுவாகவே சக்தியின் சொரூபம். அதனால் பெண்கள் எந்த காரணத்தை கொண்டும் பசியோடு நிற்கிறவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் யாரையுமே நம்ப முடியாது தான். ஆனால் ஒரு சிலரை பார்க்கும்போது பசி மயக்கத்தில் நம்மக்கிட்ட சாப்பாடு கேட்குறாங்களா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதன் அடிப்படையில் அவங்க பசியோடு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. இந்த தானம் பண்ணுறதால நம்மளோட தலைமுறைக்கும் எந்த ஒரு அன்னக்குறையே வராது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னா, ஏழை பெண்கள் கர்ப்பமாக இருப்பாங்க, அவங்களுக்கு வளகாப்பு பண்ணி வைக்கிறது, அவங்களோட குழந்தை பேருக்கு உதவி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட குழந்தைகளுக்கோ நம்மளோட மருமகளுக்கு சீக்கிரம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறம் பெண்கள் கண்டிப்பாக காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடணும். அதுவும் அரிசி மாவால் கோலம் போடுறது ரொம்பவுமே முக்கியம். நம்ம அன்னதானம் அப்படின்றது மனிதர்களுக்கு மட்டும் நம்ம கொடுக்கறது கிடையாதுங்க. மனிதர்கள் கூட வாய்விட்டு எனக்கு பசிக்குது கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எறும்பு, பறவைகள், விலங்குகள் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அரிசி மாவால் நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா எறும்புகள் சாப்பிடும். அதே இது கொஞ்சம் தானியங்கள் வைக்கும்போது பறவைகள் சாப்பிடும். தண்ணி வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் தண்ணி வைக்கும்போது நாய்கள் குடிக்கும், பசுக்கள் வந்தால் கூட குடிக்கும். இது எல்லாமே அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அடங்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தினமும் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இறைவன் உயிரினங்களுக்கு படி அளக்கிறாரு இல்லைங்களா, அதை நம்ம மூலமாக அந்த உயிரினங்களுக்கு இறைவன் கொடுக்குறாரு. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது இறை ஆற்றலும் அதிகரிக்கும். பெண்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வீட்டில் பண்ணியே பண்ணணும். அதிகாலை காலையிலையும் மாலையிலையும் 2 வேளை வீட்டில் விளக்கேற்றி இறை வழிபாடு பண்ணணும். இல்லை வேலைக்கு போகிறோம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேலேயாவது கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றி இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 நல்லது.
இப்போ சொன்ன அத்தனை தானங்களும் கண்டிப்பாக பெண்கள் தங்களோட வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி நம்ம இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிவாய நம.